கணவன் அதாவது கணவர் அல்லது மனைவி இருக்கும்போது இரண்டாவது திருமணம் செய்வது வந்து நிச்சயமாக சட்டப்படி குற்றம் தான் அது. என்ன அப்படின்னா முன்னாடி வந்து ஐபிசியில் சொல்லப்பட்ட இந்திய தண்டனை சட்டத்தில் வந்து வரையறுத்து சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து பிரிவு 494லையும் 495லையும் சொல்லப்பட்டிருந்தது. இப்போ வந்து பிஎன்எஸ் வந்துருக்குது, அந்த பாரதிய நியாய சன்ஹிதான்ற சட்டப்பிரிவில் என்ன சொல்கிறாங்க, அதில் வந்து 82 உட்பிரிவு 1லையும் 82 உட்பிரிவு 2லையும் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது கணவன் அல்லது மனைவி உயிருடன் இருக்கும்போது இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு வந்து 7 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கலாம் அப்படின்றது வந்து சட்டம் சொல்லுது, திருமணம் செய்து கொண்டால். இது வந்து 82 உட்பிரிவு 1ல் சொல்லியிருக்காங்க. இதையே வந்து கொஞ்சம் அதிகமாக்கி 82 உட்பிரிவு 2ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கணவன் அல்லது மனைவி உயிருடன் இருக்கும்போது அதை மறைத்து, ஏன்னா சிலர் சொல்லியிருப்பாங்க, இல்லை எனக்கு வந்து திருமணம் ஆகிட்டு அவங்க வந்து டைவர்ஸ் ஆகி போயிட்டாங்க, இல்லை திருமணம் ஆகிட்டு இருக்கு அவங்க வந்து இறந்துட்டாங்க, திருமணமே ஆகலை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி அதை மறைத்து திருமணம் செஞ்சா, யாரோ ஒரு நபரை திருமணம் செய்யும்போது அவங்களுக்கு வந்து 10 ஆண்டுகள் வரை தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து தண்டனை கொடுத்துறாங்க.